திரையரங்குகளில் திருவிழா கோலம், உலகெங்கும் கோலாகலமாக வெளியான ஜனநாயகன். சென்னையில் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பல தடைகளை கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்களின் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகெங்கிலும் உள்ள 8000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் மிக பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது. அசத்தல் டைட்டில் கார்டு, துள்ளிக் குதித்த ரசிகர்கள். வழக்கமாக தளபதி விஜய் என்று மட்டுமே இடம்பெறும் டைட்டில் கார்டுக்கு பதிலாக இத்திரைப்படத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என்ற வாசகத்துடன் டைட்டில் கார்டு திரையிடப்பட்டது. இதனைக் கண்டு ரசிகர்கள் திரையரங்கிற்குள் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகம் முதல் டெல்லி வரை அலைமோதிய ரசிகர் கூட்டம். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் தேசிய தலைநகரான டெல்லி வரை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது. கேரளா, கர்நாடகா காலை 6 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டு மலையாள மற்றும் தமிழ் ரசிகர்கள் மேளதாளங்களுடன் கொண்டாடினர். டெல்லியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் விஜய் மற்றும் அஜித் இருவரின் படங்களையும் ஒன்றாக இணைத்து 2026 ஒற்றுமையே நமது அடையாளம் என்ற வாசகங்களுடன் ரசிகர்கள் பேனர்கள் அமைத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திரையரங்குகளில் திரண்ட திரை பிரபலங்கள், அமைச்சர்கள். சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகளில் பல திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் திரைப்படத்தைக் கண்டு ரசித்தனர். நடிகை திரிஷா சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தார். நடிகை மமிதா பைஜு, கீர்த்தி சுரேஷ், இசையமைப்பாளர் அனிரு குரும்பேட்டை வெற்றி திரையரங்கில் படக்குழுவினருடன் சேர்ந்து படத்தை ரசித்தனர். அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் அருண்ராஜ், ஆனந்த், ஸ்ரீநாத், செங்கோட்டையன், முகமது பர்வேஸ் மற்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் வெவ்வேறு திரையரங்குகளில் ரசிகர்களுடன் இணைந்து படத்தை பார்த்தனர். உணர்ச்சிவசப்பட்ட ரசிகர்கள். முதலமைச்சர் விஜயின் திரைப்பயணத்தில் இது கடைசி திரைப்படம் என்பதால் பல இடங்களில் ரசிகர்கள் மற்றும் பிரமுகர்கள் கண்ணீர் விட்டு உணர்ச்சிவசப்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. மொத்தத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு திரையரங்குகளை ஒரு மிகப்பெரிய திருவிழா மைதானமாக மாற்றியுள்ளது. திரையரங்குகளில் திருவிழா கோலம், உலகெங்கும் கோலாகலமாக வெளியான ஜனநாயகன். சென்னையில் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பல தடைகளை கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்களின் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகெங்கிலும் உள்ள 8000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் மிக பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது. அசத்தல் டைட்டில் கார்டு, துள்ளிக் குதித்த ரசிகர்கள். வழக்கமாக தளபதி விஜய் என்று மட்டுமே இடம்பெறும் டைட்டில் கார்டுக்கு பதிலாக இத்திரைப்படத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என்ற வாசகத்துடன் டைட்டில் கார்டு திரையிடப்பட்டது. இதனைக் கண்டு ரசிகர்கள் திரையரங்கிற்குள் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகம் முதல் டெல்லி வரை அலைமோதிய ரசிகர் கூட்டம். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் தேசிய தலைநகரான டெல்லி வரை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது. கேரளா, கர்நாடகா காலை 6 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டு மலையாள மற்றும் தமிழ் ரசிகர்கள் மேளதாளங்களுடன் கொண்டாடினர். டெல்லியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் விஜய் மற்றும் அஜித் இருவரின் படங்களையும் ஒன்றாக இணைத்து 2026 ஒற்றுமையே நமது அடையாளம் என்ற வாசகங்களுடன் ரசிகர்கள் பேனர்கள் அமைத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திரையரங்குகளில் திரண்ட திரை பிரபலங்கள், அமைச்சர்கள். சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகளில் பல திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் திரைப்படத்தைக் கண்டு ரசித்தனர். நடிகை திரிஷா சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தார். நடிகை மமிதா பைஜு, கீர்த்தி சுரேஷ், இசையமைப்பாளர் அனிரு குரும்பேட்டை வெற்றி திரையரங்கில் படக்குழுவினருடன் சேர்ந்து படத்தை ரசித்தனர். அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் அருண்ராஜ், ஆனந்த், ஸ்ரீநாத், செங்கோட்டையன், முகமது பர்வேஸ் மற்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் வெவ்வேறு திரையரங்குகளில் ரசிகர்களுடன் இணைந்து படத்தை பார்த்தனர். உணர்ச்சிவசப்பட்ட ரசிகர்கள்.
முதலமைச்சர் விஜயின் திரைப்பயணத்தில் இது கடைசி திரைப்படம் என்பதால் பல இடங்களில் ரசிகர்கள் மற்றும் பிரமுகர்கள் கண்ணீர் விட்டு உணர்ச்சிவசப்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. மொத்தத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு திரையரங்குகளை ஒரு மிகப்பெரிய திருவிழா மைதானமாக மாற்றியுள்ளது. திரையரங்குகளில் திருவிழா கோலம், உலகெங்கும் கோலாகலமாக வெளியான ஜனநாயகன். சென்னையில் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பல தடைகளை கடந்து முதலமைச்சர் விஜய் அவர்களின் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகெங்கிலும் உள்ள 8000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் மிக பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது. அசத்தல் டைட்டில் கார்டு, துள்ளிக் குதித்த ரசிகர்கள். வழக்கமாக தளபதி விஜய் என்று மட்டுமே இடம்பெறும் டைட்டில் கார்டுக்கு பதிலாக இத்திரைப்படத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என்ற வாசகத்துடன் டைட்டில் கார்டு திரையிடப்பட்டது. இதனைக் கண்டு ரசிகர்கள் திரையரங்கிற்குள் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகம் முதல் டெல்லி வரை அலைமோதிய ரசிகர் கூட்டம். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் தேசிய தலைநகரான டெல்லி வரை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது. கேரளா, கர்நாடகா காலை 6 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டு மலையாள மற்றும் தமிழ் ரசிகர்கள் மேளதாளங்களுடன் கொண்டாடினர். டெல்லியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் விஜய் மற்றும் அஜித் இருவரின் படங்களையும் ஒன்றாக இணைத்து 2026 ஒற்றுமையே நமது அடையாளம் என்ற வாசகங்களுடன் ரசிகர்கள் பேனர்கள் அமைத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திரையரங்குகளில் திரண்ட திரை பிரபலங்கள், அமைச்சர்கள். சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகளில் பல திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் திரைப்படத்தைக் கண்டு ரசித்தனர். நடிகை திரிஷா சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தார். நடிகை மமிதா பைஜு, கீர்த்தி சுரேஷ், இசையமைப்பாளர் அனிரு குரும்பேட்டை வெற்றி திரையரங்கில் படக்குழுவினருடன் சேர்ந்து படத்தை ரசித்தனர். அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் அருண்ராஜ், ஆனந்த், ஸ்ரீநாத், செங்கோட்டையன், முகமது பர்வேஸ் மற்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் வெவ்வேறு திரையரங்குகளில் ரசிகர்களுடன் இணைந்து படத்தை பார்த்தனர். உணர்ச்சிவசப்பட்ட ரசிகர்கள். முதலமைச்சர் விஜயின் திரைப்பயணத்தில் இது கடைசி திரைப்படம் என்பதால் பல